தலைவன் தோனி அவர் பேரை இங்கே போடும்போது நீ எப்படிடா என் பேரை போடுவ பேரை அலிடா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாருன்னா என் லைஃப் கிடையாது. பெயிண்ட் பண்ணின்னு அந்த ஃபீலோட நான் போய் பார்க்குறேன். ஓகே இதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது. அவர் கூட ஒரு ஆட் ஒன்று பண்ணேன், வந்து நான் டேக்கு வாங்குறேன் ஃப்ரீயாக பண்ணு நீ எதுக்கு அவர் சொல்கிறாரு. நவ் சார் இன்னைக்கு ஒரு செம்மையான வாழ்க்கை ஒன்று வாழ்கிறேன். இதை தாண்டி எங்கே போனாலும் ஒன்று வரவேற்பு. இது எல்லாமே கிடைச்சது தலைவன் தோனி அண்ட் சிஎஸ்கே. ஹே காய்ஸ், திஸ் மீ விஜய் தனுஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரை நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்டில் நிறைய ஸ்டேடியம்ஸில் எப்போ மேட்ச் நடந்தாலும் ஒரு ஃபேனாக தலை தோனியோடைய ஒரு பெரிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சூப்பர் ஃபேன் சொல்லாமாண்ணே? இல்லை நானும் ஒரு ஃபேன். நானும் ஒரு சூப்பர் ஃபேன்ஸ்லேயே நான் ஒரு ஃபேன். அந்த மாதிரி தான் நம்ம கூட வந்து சரவணன் சார் இருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? சொல்லலாம் சார்லாம். சரி ஓகே, நம்ம அண்ணன் சரவணன் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. எப்படின்னா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணிடுது. இதுக்கப்புறம் பிப்ரவரியிலே தூக்கிட்டீங்க. எத்தனை வருஷமா லைக் வந்து இந்த பெயிண்ட்லாம் பண்ணி அந்த ஸ்டேடியம்ல போய் எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? நவ் சார் இன்னைக்கு ஒரு செம்மையான வாழ்க்கை ஒன்று வாழ்கிறேன். செம்மையான வாழ்க்கைன்னா என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சோறு, அன்பான குடும்பம், அருமையான நண்பர்கள், இதை தாண்டி எங்கே போனாலும் ஒன்று வரவேற்பு. இது எல்லாமே கிடைச்சது தலைவன் தோனி அண்ட் சிஎஸ்கே. அதனால தான் எனக்கு இன்றைக்குமே இந்த ஃபேனோடைய மூவ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது. எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அந்த அவர் நம்ம பெயிண்ட்லாம் பண்ணிட்டு அங்கே ஸ்டேடியம் போகணும் அப்படின்ற விஷயம் எப்போ உங்களுக்கு தோணுச்சு? ஐபிஎல் வந்து நாங்கள் மேட்ச் செட்டப்பே வேறு மாதிரி பார்ப்போம் சார். நான் எப்படின்னா தனியாக போய் பார்க்க மாட்டேன். எடுத்தா 4 டிக்கெட் 6 டிக்கெட் தான் எடுப்போம். இப்போதான் டிமாண்ட் டிக்கெட்லாம், அப்போலாம் அவ்வளோ டிமாண்ட்லாம் கிடையாது. கவுண்டர் மேட்ச் உள்ள நடக்கும் பிரதர். கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு போய்லாம் மேட்ச் பார்த்துருக்கேன். நான் நடந்துகிட்டு இருக்க மேட்ச்சுக்கு நான் டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து டிக்கெட்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நார்மலா பார்ப்போம். பேஸ் லைட்டா பெயிண்ட் அடிச்சுன்னு எல்லோ கலர் சும்மா லைட்டா 2011 எனக்கு வந்து 10-11 ஐபிஎல் நான் சென்னையில பார்க்கல. 11 கப்பு எடுத்துட்டாரு தோனி. என்ன 2012 என்ன ஆச்சு என்னால சரியா பார்க்க முடியல. 2013 தோனி அண்ணனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். ஃபுல்லாக நம்ம எல்லோவில் போகலாம். இன்றைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஒரு நாள் தான் நான் பண்ண நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஸ்டில் நோ என் வாழ்க்கையே அது மாற்றணும். அந்த பண்ண ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணும்போது எல்லாருமே என்னை திட்டினாங்க. அப்போது பைத்தியக்காரன் மாதிரி பண்ணுறிய, நீ ஏன் லூஸாடா, கொஞ்சமாக அறிவே இல்லாமல் பண்ணுறிய. எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செய்கிறேன், எனக்கு பிடிக்குது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு லவ் ஒன்று நான் பண்ண பார்த்தீங்களா, அந்த லவ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணிச்சு பார்த்தீங்களா, வேற லெவல். ஒரு 7 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்துக்குமே கிரெடிட் கிடைச்சது எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸ். சரி இப்படியே போயினே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் போது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நல்ல எனக்கு ஒரு ஃபேன் சப்போர்ட். உங்களுக்கே தனி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அது எனக்கு வரலாம் இல்லை, அது தோனி அண்ணன் ஃபேன்ஸ் வந்து நிறைய. அது ஒன்று 2013 வந்து நான் மேட்ச் பார்த்த ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் நான் ஷேவாக்கு ஒரு 3-9-0 அந்த மேட்ச்லாம் கூட பார்த்துருக்கேன். நான் கிரிக்கெட்னாலே பிடிக்குன்னு அதான் லைக் இந்த பெயிண்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி வந்து 13 இது ஒரு 23 25 12 வருஷம் தாண்டி எனக்கே அது 10 வருஷம் தாண்டி பண்ணிட்டீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்குல்லண்ணே? அந்த ஃபர்ஸ்ட் 2013 ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டு 20 கிலோமீட்டர் அந்த பெயிண்டோடய டிராவல் பண்ணீங்களாண்ணே? பைக்ல பெயிண்டோட. ஆமா, மேல ஒரு சின்ன ஷர்ட் வந்து படாம போறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி கூச்சமா அந்த மாதிரி கூச்சப்பட்டா வாழ முடியாது வாழ்க்கையில. லைக் யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தின விஷயம் அதான் இப்போ வந்து எதுல ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு உங்களை? ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் லாஸ்டா இப்போ இந்த கோட் படம் பண்ணி முடிச்சேன். தளபதி அண்ணன் சோசியல் மீடியால போட்டு வருத்தத்துட்டானுங்க. நிறைய ஃபேன்ஸ் பார்ப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் ஒரு பர்சனலா ஒரு அட்வைஸ் ஒன்று வைக்கிறேன். என் தலைமைக்கு நான் தர மரியாதை மற்ற தலைமையை நான் மதிக்கணும். அதுதான் மரியாதையே. இப்போ எனக்கு வந்து தோனி அண்ணன் ரொம்ப பிடிக்குன்னா ஓப்பனாகவே சொல்லலாம். விஜய் அண்ணன் ஃபேன்ஸ், அஜித் அண்ணன் ஃபேன்ஸ். நான் ஒரு விஜய் அண்ணன் ஃபேன்ஸாக இருக்க போகும்போது அஜித் ஃபேன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அஜித் ஃபேன்ஸ் நான் சொல்லவே மாட்டேன், யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. ஏன்னா அஜித் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஜெனுவனான பர்சனுங்க. என்கிட்ட சேட் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து அப்படிதானே விடுங்கண்ணே, அது யாரோ அதை பண்ணுறாங்க, நாங்கள் கிடையாதுன்னு. உண்மையான ஃபேன்ஸ் அப்படி பண்ண உண்மையான ஃபேன்ஸ் பண்ண மாட்டாங்க பிரதர். ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் எவ்வளோ இன்னைக்குமே நான் ஒரு யார் படம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே பண்ணேன். சொல்லுங்க, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் வந்து நான் ஒர்க்குன்னு சொல்ல போகும்போது தான் வந்து எனக்கு வாழ்க்கையில எல்லாம் பெரிய பெரிய ஆளு எல்லாமே கடவுள் தான் சார். எம்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் எனக்கு. எங்க எம்டி வந்து என்னை மேட்ச் பார்க்க போகாம தடுத்து இருந்தாருன்னா நான் வந்திருக்க முடியாது. காசி சார் கிட்ட போய் நான் மேட்ச் ஸ்பான்சர் கேட்க போகும்போது எனக்கு தரலனா இது எதுவுமே நடந்திருக்காது. தலைவன் தோனி அவர் பேரை இங்க போடும் போது நீ எப்படிடா என் பேரை போடுவ, பேரை அலிடா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாருன்னா
இந்த 3ல் எது நடக்கணும் என் லைஃப் கிடையாது, இங்கே இருக்கு இங்கே கிடையாது. இந்த 3 பேருமே ஒரு கடவுளோட தாண்டி அதுக்கு மேலே தோனி என்ன பெயிண்ட் பண்ணின்னு அந்த ஃபீலோட நான் போய் பார்க்குறேன். போனோடனே உங்கள் பேர் என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க, கூட வந்தவங்களாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே அதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஒரு அக்கறையாக சொன்னார். அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் பண்ணாதீங்க, தப்பு, ஏன் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு உணர்வோட பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான் போது ஒரு ஃபேன். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நாளைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிடுச்சுன்னா அவர் பேர் தான் கேட்டோன்னு நான் அப்போ ஸ்கின் போட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஃபேஸ் மட்டுமே பண்ண ஆரம்பித்தேன். அவர் கூட ஒரு ஆட் ஒன்று பண்ணேன் நான். ஆமாம். அதெல்லாம் வந்து யாருக்கு சார் கிடைக்கும், பக்கத்துல உட்காந்து எனக்கு பெயிண்ட் பண்ற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துருப்பேன் நான். அவரு அவ்வளவு பெரிய ஆளுங்க, அந்த ஆடே அவர் கேன்சல் பண்ணலாங்க. ஆமா, பண்ண முடியாது, நான்லாம் பெயிண்ட்லாம் பண்ண முடியாது, யார் நான் பெயிண்ட் பண்ணோம் வந்து நான் டேக்கு வாங்குறேன், நேருது ஃப்ரீயா பண்ணு, நீ எதுக்கு அவர் சொல்றாரு. நான் இல்லை என்ன நீ பார்க்காது, என்ன மேட்டர்னா அந்த ஆடு தோனி அண்ணனோட எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரிஹர்சல்லாம் செம்மையா பண்ணிட்டேன், அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் டைலாகே எனக்கு வரல, சும்மா வாயில் பப்பிள் கம்மா போட்டு இருந்தா பப்பிளாட்டு. அம்மா ஏன் கேட்குறீங்க, அது சும்மா ஏதோ ஒரு அந்த டைலாக்கே நான் பேசலை. அப்புறம் நல்லா பண்ணுங்க, பக்கத்துல இருந்து சூப்பராக சொன்னார். 2 விஷயம் சூப்பராக கேட்டாருங்க. எப்படி வந்த, ஃபுட்டெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணாங்களா, பேமெண்ட்லாம் பேசிட்டியா, அப்பா அவர் கேட்குறாரு. சரிங்களா. இதில் இன்னும் ஹைலைட் என்னன்னா, திருப்பி 3 நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். எங்க சென்னையில் திருநெல்வேலியில் டிஎன்பிஎல் மேட்சுக்கு வராரு. ஓகே. அவர் மேனேஜர் வந்தார், வந்துட்டு கை கொடுத்துட்டு போன மாதிரி சரவணன் பேமெண்ட்டில் அவங்க வந்துச்சான்னு கேட்டார். எந்த அளவுக்கு அவங்க டீம் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. நான் சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், உங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான அந்த தருணத்தை பற்றியும் அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். சூர்யா சார் இப்போ இது ரீசெண்டாக எடுத்தது தான். சென்னை சிங்கம் வந்து ஐஎஸ்பிஎல் மேட்ச் நடக்குதுல, அது சென்னை சிங்கம் வந்து தோனியோட ஃபேனை நம்ம கூட்டமே நம்ம டீம் சேர் பண்ணலாம்னு சொல்லி உங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர். போன உடனே அந்த டீம் ஓனர்ஸ் எல்லாம் அவ்வளோ வெல்கம்ங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே அங்கே ஸ்டேடியமில் வந்து நிற்கும் போது சச்சின் சார், அபிஷேக் பச்சன் சார், சூர்யா சார் 3 பேர் ஒன்னா உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்தோன்னே இறங்கி நேரம் வந்துட்டாரு சூர்யா சார். வந்துட்டு பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அன்பா பேசினாரு. ஏன்னா ஒன்று ஃபைனல்ஸ் போய் தான் வந்திருப்பாரு, ஃபைனல்ஸ் போலன்னாங்க. வணக்கம். அடுத்த ஃபோட்டோ இதை பற்றி சொல்லுங்க. அஸ்வின் அண்ணன் அவர் வந்து ஒரு 500 விக்கெட்ஸ் எடுத்தார். அவர் எடுத்தார்ல, அந்த விக்கெட் வந்து அவர் சொந்தமே கிடையாது, அது எங்களுக்கு சொந்தமான விக்கெட், நமக்கு சொந்தமான விக்கெட். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து தைரியமா போய் அப்பா அம்மாட்ட போய் நான் கிரிக்கெட்டு போய் விளாட்றேன்னு சொன்னா எத்தனை பேர் ஒரு கோச்சிங் சென்டரில் கேட்குறாங்கன்னா அது காரணமே அஸ்வின் அண்ணன் தான். அவர் ஜெயிச்ச அந்த விஷயம் வந்து பெருசுங்க. என்னன்னா எனக்கு ரொம்ப அவர் மேலே ஒரு சின்ன கோபமா இருக்கேன். ஏன் ரிட்டைர்மெண்ட் அங்கே கொடுத்தாரு, இங்கே சென்னையில் வந்து கொடுத்து அழகாக சென்ட் ஆஃப் பண்ணி அவர் அமைச்சிருக்கலாம். எல்லாரோட வருத்தம் அது, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ஒரு பொக்கிஷம் அஸ்வின் அண்ணன் அவர் பேர்லேயே வின்னு வச்சிருக்காரு, எப்பவுமே சக்ஸஸ் தான். சிஎஸ்கேல எல்ஓஜிசியில் பார்க்க போகிறோம், ரொம்ப வருஷம் கழிச்சு விடுறோம் பாருங்க. இந்த வருஷம் மக்கள் செல்வன் ஏர்போர்ட்டுக்கு நான் போகும்போது எனக்கு கால் வந்துச்சு, ஏய் நீ போகிற ஃப்ளைட்டில் தான்டா விஜய் சேதுபதி என்ன வராங்க, ஐயோ அப்படியே நீ எப்படியோ பார்த்துடலான்னு. அதில் பார்க்க போகும்போது அவர் மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட சொன்னார், அது நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ இது நான் தான், இது நான் பார்த்ததே இல்லைடா, நாச்சே நான் பார்க்க மாட்டேன். அது என் போட்டோ காமிக்கும் போது என்ன பண்ண ஆயிடுச்சுன்னா, பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட்டில் பஸ்ஸு போதும்ல ஏறத்துக்கு போகும்போது அவரு கூடவே ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி என் கூட வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அவர் என்ன போய் பார்க்குறாரு, சின்னத்தலை, ஐயோ மிஸ்டர் ஐபிஎல் அவர் பேர், எல்லாருக்குமே தெரியும். 3 ஃபார்மெட்ல செஞ்சுரி அடிச்ச முதல் பிளேயர் அவர் தான். என்கிட்ட அவ்வளோ பெரிய ஆள் அவர். என்கிட்ட ஒரு 3 விஷயங்கள் நடந்தது அவருடைய கரியரில். ஃபஸ்ட்டு வந்து என்னோட மேரேஜுக்கு வந்து அவருக்கு நான் பத்திரிக்கை அமிச்சேன், உங்களால் வர முடியல. மீட் பண்ணுறாரு, மீட் பண்ண உடனே கங்க்ராஜ் பிரதர், உங்களுக்கு மேரேஜுக்கு வர முடியல, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு 1 or 2 கேட்டு போனார். ரொம்ப ஃபன்னா பேசுறாரு. அது ஒன்று. ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருந்தாரு, நான் தூரமாக நின்றுந்தேன். அங்கேருந்து அவர் பிரதர் கை காமிச்சார், இப்படி அந்த ஃபோட்டோ கூட போய் இருக்கும், இப்படி கை காமிச்சாரு. சென்னையில் வந்து இந்த பார்க் ஹோட்டல் வந்திருந்தாரு. நான் எப்பவுமே வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு வரையுமே டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது, ஓடி போய் ஃபோட்டோ பிடிக்கிறது. அது ஏன்னா அது வந்து இந்த ப்ரைவசி வந்து நம்ம ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால போகிறது கிடையாது. நான் வந்து தூரமாக நின்றுந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப வெறி தூரமாவது கூப்பிட்டு காமிச்சிடுறான்னு, சரி நீ வாடான்னு கூப்பிட்டு போனேன். ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப லாங்கில் இப்போ செல்ஃபிலாம் எடுத்துன்னு இருந்தாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணல, தூரமாக என்னை பார்த்துட்டாரு போல. காரில் ஏறிட்டு கார்லேருந்து ஆர்னச்சு என்னை கூப்பிட்டாரு. அவர் கூட வந்து ஃப்ரெண்டு அப்படியே ஒரு பெஜாராயிட்டாரு, என்ன சார் நான். இதுதான் வந்து ஒரு ரசிகனை புரிஞ்சிக்கிறதான தருணம். அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி தான் இவங்களை இந்த பேசுறாருன்னு கூப்பிட்டு என்னை ஃபோட்டோ கொடுத்து அமிச்சாரு. சின்ன தலையை வந்து அவருக்குன்னு நம்ம பெருசாக ஒரு சென்ட் ஆஃப் பண்ணாமல் நம்ம அனுப்பலை.
ஹோப்ஃபுல்லி ஏதோ கோச்சா வருவார்னு ஒரு ரூமர்லாம் ஓடுனுக்குது, வந்தால் நல்லா இருக்கும். வேற லெவலில் இருக்குங்க காசி சார். நான் நிறைய சொல்லிட்டேன் சார் காசி சாரை பற்றி. இது இப்போ ரீசெண்டாக இது போன வருஷம் 2023 கப் அடிச்ச இது ஐபிஎல் கப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா செமின்ஸில் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அந்த கப்பு இது. காசி சார் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க. ரொம்ப அது பேச போகும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது. காசி சார் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் அந்த பூமி சுற்றுது போல். அவ்வளோ நல்ல உள்ளங்கள், ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இனிமே நிறைய பேர் அழிக்க முடியாது சார் வாழ்க்கையிலேருந்து. அதனால் காசி சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ வந்து சிஎஸ்கே 2025 களம் இறங்க போகுது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? நம்ம இந்த வருஷம் என்ன பிளானோட இருக்க போகிறோம்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன்றுமே இல்லை சார். அந்த கப்பை தூக்குறோம், 6வது கப்பு அடிக்கிறோம், 6 ஸ்டாரை போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய பிளான் என்ன தெரியுங்களா சார்? நான் ஒரு ஃபேனா, இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக கப்பு அடிச்சே ஆகணும் சார். கண்டிப்பாக. இவ்வளோ வருஷம் 5 கப்பு எடுத்தோம், அதெல்லாம் எனக்கு முக்கியமாக தெரியல. ஏன் இந்த கப்பு நான் அடிச்சே ஆகணும்னு நான் சொல்றேன்னா, இந்த வருஷம் கப்பு அடிச்சாதான் அடுத்த வருஷம் ஃபைனல் சென்னையில் நடக்கும். கரெக்ட். அப்போ தலைவர் இன்னும் ஒரு வருஷம் விளையாடுவார். கடைசியா வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம குவாலிஃபைடு ஆகுறோமோ ஆகலையோ இல்லை ஃபைனல் போறோமோ அது அப்புறம் அது பார்த்துப்போம். இந்த வருஷம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக போய் கப்பு அடிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து செம்மையா இருக்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சப்போஸ் சிஎஸ்கே இந்த வருஷம் அடிக்கலைன்னா ஆர்சிபி அடிக்கட்டும். விராட் வந்து ஒரு கப்பு தூக்கணும், அது தூக்குனா ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 4 மேட்ச் ஹோம். அது ரொம்ப அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும். அது எப்படி சார்? அது இன்னைக்குமே சார் அதுதான் சார் ரியல் ஐபிஎல் ஃபயர். அந்த ஒரு ரிவைவல் இருந்தா தான் அந்த ரெண்டு டீம் அப்படி இருந்தாங்க. அந்த சிஎஸ்கே 1000 வாட்டி நம்ம அடி வாங்கியிருக்கலாம், அது வேற. அவனு நம்ம நம்மளோட ஸ்ட்ராங்கா தான் அடி வாங்கி தானே ஆகணும், அதெல்லாம் வேற. அந்த ரைவல்ரின்னு வந்தாதான். இது என்னன்னா களமே எங்க 2 பேருக்கு தான். நடுவில் ஏதோ ஒரு டீம் வந்து நாங்களும் சண்டைக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப. நான் உங்க லிஸ்ட்லயே நாங்க வைக்கல, எங்க இருக்கு நான் லிஸ்ட்லயே வைக்கல. ஆனா எனக்கு இன்னைக்கு வரையுமே ஒரு ரொம்ப ரொம்ப என்னன்னா ரொம்ப அன்பா இருப்போம் ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே நாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ணீங்க போன வருஷம், அதை மறக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சென்னை வாங்க, உங்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளம் போட்டு அவ்வளோ ஒரு ஆனரபுளாக உங்களை வெல்கம் பண்ணுறோம். ரீசன் என்னவா இருக்கும் அந்த ஃபேன்ஸ் அப்படி பண்ணது? போன வருஷம் அப்படி பண்ணாங்க எங்களுக்கு இன்னி வரையுமே தெரியல சார். நீங்கள் கப்பு ஜெயிச்சு கூட நீங்கள் பண்ணியிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். அந்த மேட்ச் ஒரு மேட்ச் தோத்த உடனே நம்ம மேட்ச் சார், அந்த மேட்ச் பாருங்க, அந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணமே நம்ம பால் 6 வெளியே அடிச்சாரு, வெளியே அடிச்சுனே புது பால் மனுஷன் 6 மட்டும் வெளியே அடிக்காம ரோப்புக்குள்ளே வச்சிருந்தாரு. உங்களுக்கு நிலைமை என்ன தெரியாது. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு சார். பெங்களூர் மேட்ச்லாம் எனக்கு வந்து அப்படியே ஜாலியாக இருக்கும், கதற அங்கே வச்சிருக்கோம். இன்னொன்று ஆர்சிபி நல்ல டீம் சார். இன்னைக்கு வேர்ல்டுலேயே விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போட்டால் அவுட் ஆயிடுறாரு, எல்லா நாளுமே நம்ம நல்ல நாளாக அமைஞ்சிடாது. நீங்கள் எங்கே தான் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேர்ல்டில் எங்குமே கிடையாது. என்னைக்குமே கிங் கோலி தான். அதனால அவர் ஒரு டிராஃபி அடிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ரொம்ப சந்தோஷனே, ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைய பேசிட்டேன், நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இந்த வருஷம், நிறைய நல்ல குட் நியூஸோட வந்து சந்திக்கிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து. அது ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்தோடி காஸ்டியூம்ல பார்ப்போம், களத்துல பார்ப்போம். தேங்க்யூ.